Hi friends, my life with them channel வந்து நான் உங்க கற்பகம் பேசுறேன். இன்னைக்கு cauliflower குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. cauliflower குருமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு cauliflower இந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். அரை முடி தேங்காய், 10 பீன்ஸ், ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 பச்சை மிளகாய், 2 தக்காளி, மிளகுத்தூள் அரை ஸ்பூன், சீரகத்தூள் அரை ஸ்பூன், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மட்டன் குழம்பு மசாலா, 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் உடச்சக்கடலை, அரை ஸ்பூன் கசகசா, 1 ஸ்பூன் சோம்பு, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், ஒரு மராட்டி மூக்கு, ஒரு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது தேவையான அளவு உப்பு, கல் உப்பு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம முதல்ல காலிஃப்ளவரில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். இதே நான் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 5 நிமிஷம் ஊற்றி வச்சுருங்க. அப்படியே 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் தண்ணியிலேருந்து எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கலாம். இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சிடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம தாளிச்சிக்கலாம். பட்டை சோம்பு போட்டு சோம்பு பட்டைலாம் பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போயிடுச்சு. இதே பச்சை மிளகாய், காயெல்லாம் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. காய் போட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் போட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. காலிஃப்ளவர் போட்டு 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு ஒரு 1 நிமிஷம் வதக்கி விடுங்க. தக்காளி போட்டு 1 நிமிஷம் வதங்கியாச்சு. இந்த மசாலாலாம் போட்டுக்கலாம். இந்த மசாலா போட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கினா தான் வாசனையாக இருக்கும் குருமா. 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் நான் இது கூட 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கசகசா, சோம்பு, உடச்சக்கடலை போட்டு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துங்க. நைஸாக அரைச்சிட்டு வரணும். இந்த அளவுக்கு அரைக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக அரைக்கணும். இப்போ நம்ம இதை காய்ட்டே ஊற்றிக்கலாம். இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இதுலேயே இதுக்கு தேவையான அளவு நம்ம கல் உப்பு எடுத்து வச்சு போட்டுக்கோங்க. இப்போ இந்த காய் வேகிறதுக்கு உண்டான தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டு ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு விசில் வச்சா போதும். ஒரு விசில் வந்துச்சு. ஸ்டவ் பண்ணிடலாம். ஸ்டீம் போட்டோம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டீம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குருமா ரெடி. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சூடான சுவையான காலிஃப்ளவர் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.